பாருங்க, எபேசியர் 1:4 பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தர் எப்போ நம்மளை ஆசீர்வதிச்சாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னே. எல்லாரும் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே. உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை ஆசீர்வதிச்சுட்டாராங்க கிறிஸ்துவுக்குள்ள. அப்பன்னா உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க இல்லை, அதான் அர்த்தம். நீங்களும் இல்லை, உங்க அப்பா அம்மாவும் இல்லை, உங்க தாத்தா பாட்டியும் இல்லை, ஏன் ஆதாமும் இல்லை. ஆதாம் இல்லைன்றது மாத்திரம் இல்லை, உலகமே இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உலக தோட்டத்துக்கு முன்னாவே ஆசீர்வதிச்சிருக்காரு கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப நீங்க இல்லை, உங்க கையில் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு நீங்க இல்லை, உங்க வீட்டில் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு உங்க அட்ரஸும் இல்லை. ஆகவே ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவி மண்டலத்தில் என்ன செஞ்சிட்டாரு? வச்சிட்டாரு. கவனிங்க, நம்மை ஒரு ஆவியாக படைத்து, அது படைத்தது மட்டுமல்ல, நம்முடைய ஆவியை மறுபடியும் பிறப்பித்து அந்த ஆவி உலகத்தோட பாருங்க ஒரு கனெக்ஷனையும் கர்த்தர் நினைச்சிட்டாரு, ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சவால் என்னன்னா, அருமையானவர்கள், உங்களுக்காக படைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அந்த ஆவி மண்டலத்திலிருந்து பாருங்க இந்த மாம்ச மண்டலத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு.